தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் அருகே அதிவேகமாக வந்த சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது சரக்கு லாரி மோதிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. விபத்தில் லாரி ஓட்டுநர் உள்பட இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதன் காட்சிகளை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சிசிடிவி காட்சிகளும் தற்போது கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் அருகே அதிவேகமாக வந்த சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது சரக்கு லாரி மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விபத்தில் லாரி ஓட்டுநர் உள்பட இருவர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் அருகே அதிவேகமாக வந்த சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது இந்த சரக்கு லாரி மோதிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்தில் லாரியின் ஓட்டுநர் உள்பட இருவர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணன், உங்களுடைய தகவல்கள். அரூர் பகுதியில் அதிவேகமாக சென்ற சரக்கு லாரி, பிக்கப் வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய விபத்து ஏற்படுத்திய காட்சி வெளியாகி சமூக வலைதளங்கள் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் முன்பு அதிவேகமாக தவிடு மூட்டைகளை ஏற்றி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஒன்று நின்று கொண்டிருந்த பிக்கப் வாகனம் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தாவணி கரையிலிருந்து முசிறி வரை சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியை ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் ராஜா என்பவர் குடிபோதையில் இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரூர் பேருந்து நிலையம் வழியாக சென்று கொண்டிருந்த போது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி அருகே இருந்த வாகனங்களையும் இழுத்து சென்று இந்த விபத்து இரவு நேரத்தில் நடைபெற்ற நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் நடமாட்டம் இல்லை என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவர் கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக தங்கள் நோக்கி வந்த லாரியை கண்டு ஓட்டம் பிடித்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருந்த போதிலும் நகைக்கடையின் முன்பு அமர்ந்திருந்த செக்யூரிட்டி காலில் அடிபட்டு பலத்த காயம் ஏற்பட்டன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அடிபட்ட செக்யூரிட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்பு ஓட்டுநரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர் அரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக அரூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஒருவர் இந்த தகவலை வாட்ஸ்அப் மூலம் பரிமாறிக்கொண்டனர். தகவல் அறிந்து வந்த இளைஞர்கள் சரக்கு லாரியில் இருந்த தவிடு மூட்டுகளை அப்புறப்படுத்துவதற்கு உதவி புரிந்தனர். இதனால் காவல்துறையினர் லாரியை அப்புறப்படுத்துவதற்கு கிரண் வரவிருக்கிறோம் என தெரிவித்து நேரம் காலம் தாழ்த்தி சம்பவ இடத்துக்கு வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். குறிப்பாக இப்பகுதியில் அடிக்கடி விபத்து நடைபெறுவதற்கு காரணம் காவல்துறை கச்சேரிமேட்டில் பைபாஸ் வழியாக செல்லக்கூடிய சாலையை ஒட்டி பெயர் பலகை வைக்காததால் இது போன்ற விபத்துகள் ஏற்படுகிறது. பவித்ரா, அண்மை தகவலுக்கு நன்றி கிருஷ்ணன்.